நீங்கள் ஸ்தோத்திரம் இந்த ஒரு சில காரியங்கள் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற நேரம் இல்லாததுனால, அதனால இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த அதிசயங்களை பெற முடியாமல் இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நரக தண்டலிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், தேவ கோபாக்கிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நரக தண்டலிலிருந்து தேவ கோபாக்கிலையும் விடுதலை கொடுத்து அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே தருகிறார். ஆகவே அது மாத்திரமல்ல, மரித்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், பிரேத குழியில் ஸ்தோத்திரம், மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர், செத்து போன வீரர்கள் எழுந்து உம்மை துதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த ஐயாவும் இந்த அம்மாவும் கூட ஏற்கனவே கர்த்தருக்குள் நித்திரையாய் பர்வதத்துக்குள் இருக்கிறதான அந்த அம்மாவும் கூட ஸ்தோத்திரம் எழுந்து கர்த்தரை துதிக்கிறதான கூட்டத்திலே, அவர்கள் துதிக்கிற கூட்டத்திலே எழுந்து நின்று துதித்து தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாய் காணப்பட போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையினாலே நான் நிறைவு செய்கிறேன். ஸ்தோத்திரம், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, மரித்தவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில இந்த சரீர பிரகாரம் அதிசயத்தை பாருங்களும், ஆவிக்குரிய பிரகாரம் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நமக்கு புது வாழ்வு இருக்கிறது. எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரும் அந்த பரலோக வாழ்வுக்கு நாம் ஆயத்தமாகணும், தகுதியாகணும். அப்படி தகுதிப்படுத்தும்படியாக இங்கே இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு, அந்த மோட்ச வாழ்வுக்கு போக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக என்று சொல்லி வாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது அரசுமத்தில் ஊழியர் செய்கிற சிஸ்டர் விமலா சிஸ்டர் ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்வது. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா, மிஸ் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மிஸ் ஸ்தோத்திரப்பா. இந்த அடக்க ஆராதனையில் இம்மட்டும் உம்முடைய பிரசனை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ஆளுகை இருந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, மிஸ் ஸ்தோத்திரம். அருமையான ஐயாவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உலக தோற்றத்துக்கு முன்பாக நீர் அவர்களை தெரிந்து கொண்டு உம்முடைய ஜனமாய் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, குடும்பத்துக்கும் சபைக்கும் ஆண்டவரே போகிற இடங்களுக்கெல்லாம் உம்முடைய மகனே நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நேற்று தளத்தில் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க உதவி செஞ்சீங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். தகப்பன் போன வழிகளில் பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வருகிறதற்கு, பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிற இன்னும் வராத பிள்ளைகள் எல்லாம் கடந்து வரணும்ப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே சத்தியத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும்ப்பா. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த ஐயா நேர்மையாய் நடந்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா மக்களுக்கும் அந்த கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அனுபவங்களை கர்த்தர் கொடுக்கணும்ப்பா. ஆண்டவரே மரித்தவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல மரித்தவர்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவரே கிறிஸ்துவுக்காய் வாழுகிற பிள்ளைகள், கிறிஸ்துவுக்காய் மரித்த பிள்ளைகளை ஆண்டவர் நீங்க வரும்போது உயிரோடு எழுப்ப போறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உயிரோடு எழுப்பி ஆண்டவரே உங்களோடு கூட ஆளுகையை கொடுக்க போறீங்கப்பா. அந்த நன்மை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே அப்ப அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காய் இந்த பூமியில வாழுகிற அனுபவங்களை கொடுக்கணும்ப்பா. பாவத்தோடு வாழ்ந்து, பாவத்தோடு பிறந்து, பாவத்தோடு வாழ்ந்து, பாவத்தோடு ஒருவரும் மறிக்க கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளுக்காக நீங்க ஜீவனை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதனால ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, அந்த ஜீவனை எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களில் கடந்து செல்ல வேண்டும்ப்பா. பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று ஆண்டவர் உமக்குள்ளே வாழுகிறதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உமக்குள்ளே வாழ்ந்து உமக்குள்ளே மரிக்கிற ஆண்டவர் ஆத்துமாக்களுக்கு நீ நன்மை செய்கிறவரா இருக்கிறீங்க. நீர் வரும்போது உயிரோடு எழுப்புகிறவர்களா இருக்கிறீங்க. அந்த பாக்கியத்தை எல்லா மக்களுக்கு கொடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த அடக்க ஆராதனையை ஆண்டவர் பொறுப்படுங்க. ஆண்டவரே, தகப்பனாரை இழந்து தவிக்கிற
எல்லா சபையாருக்கு, குடும்பத்தாருக்கு, வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆறுதலை கத்தர் கொடுத்து நடத்துங்க. தொடர்ந்துள்ள காரியங்கள் எல்லாம் பொறுப்படுங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் ஸ்தோத்திரம் இருந்து முழு நேர ஊழியம் செய்கிறதான இந்த குடும்பத்தில் இந்த ஐயாவுடைய பிள்ளையாக கடைசி பிள்ளை அமிர்தம் ஸ்தோத்திரம் இந்த இறுதி ஜெபத்தை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் தகப்பனார் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்கிற விலையேற்பட்ட ரட்சிப்பை கத்தர் கொடுத்தீங்கப்பா. இவர்கள் மூலம் ஆண்டவரே பிள்ளைகளாகிய எங்களுக்கும் உம்மை அறிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை தந்தீங்கப்பா. உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு நல்ல தாய் தகப்பனை கத்தர் எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்தது ஆண்டவரே உமக்காக பிரயாசப்பட்டது எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. இந்த நாள்ல ஆண்டவரே நீர் உமக்கென்று ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல இளைப்பாரும்படி ஆண்டவரே அவர்கள் பூரணம் அடைந்த பின்பு நீர் எடுத்துக்கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஒரு நாள் இருக்கிறதப்பா. அந்த நாளுக்கு நாங்கள் ஆண்டவரே ஆயத்தமாக ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்க குடும்பம் பெற்ற அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை எங்க உறவினர்களும் பெறணும்ப்பா. அவர்களும் மனம் திரும்பணும்ப்பா. ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை கத்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கேட்டதான சத்தியம் ஒவ்வொருடைய இருதயத்திலே தொனிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த உலக ஒரு மாயை ஆண்டவரே, இதையே நாங்கள் நம்பி ஓடாதபடி மரணத்துக்கு பின்பு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நித்திய வீட்டை நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்கப்பா. அந்த வீட்டின் மேல ஒரு வாஞ்சை, விருப்பம், தாகம் எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பூமியில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடைவார்கள், நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்து ஜீவனை அடையும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் சொல்றான். செத்தா அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு இன்னைக்கு சமுதாயம் முழுவதும், சமுதாயத்தில் மனுக்களை முழுவதையும் பொய் சொல்லி மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை முடிஞ்சிட ஒண்ணுமில்லை அப்படின்னு ஒரு பொய்யை விதைச்சிட்டான். இன்னைக்கு நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டீங்க, மரணத்துக்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் என்று. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த பொய்யிலிருந்து, இந்த பொய்யின் கலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆகவே ஐயா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நம்முடைய பிள்ளை அமிர்தம் ஃபோன் பண்ணி எனக்கு கொடுத்த போது அந்த ஐயா அவ்வளவு வேதனையில், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை பரிசுத்தமாக்கும் அப்படி சொல்லி அவர் செபிக்கிற சத்தம் போல எனக்கு கேட்குது. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும். அருமையா பரிசுத்தவானுடைய மரணம் அருமையா இருக்கிறது. ஆகவே உலகத்தாருடைய நியாயம் தீர்க்கப்படாதபடி பூமியில சில சிச்சையை கொடுத்து அவரை பரிசுத்தப்படுத்தி அந்த இளைப்பாறுதலுக்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது இறுதியாக அவருடைய சரீரத்தை நாம் மறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.